முன்னாள் அமைச்சரும் மூத்த அரசியல்வாதியுமான பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் 1000 துயர் வந்தாலும் அறவழியில் நிற்போம் என்ற கொள்கையோடு எம்ஜிஆர் அண்ணா முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சி துவக்க நிகழ்ச்சியும் கட்சியின் கொடி அறிமுக விழா சென்னை நுங்கப்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையின் வழிகாட்டுதலின் கட்சியின் பொதுச் செயலாளர் R.V. ரஞ்சித் குமார் முன்னிலையில் கட்சியின் கொடி அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பின் முன்னாள் அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் செய்தியாளரிடம் கூறுகையில், என் தலைமையில் துவங்கியிருக்கும் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 1000 துயர் வந்தாலும் அறவழியில் நின்று ஜாதி, மதம், இனம் என்ற பாரபட்சமின்றி தொண்டர்களை ஒருங்கிணைத்து தமிழகத்தில் புதிய அரசியல் களத்தை உருவாக்கும். தற்போது தமிழகத்தில் அடையாள அரசியல் மற்றொரு புற கொள்கை அரசியல் நடைபெற்று வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட கழகம் திறமை இருந்தாலும் வாய்ப்பில்லை என்கிற நிலைமையை மாற்றி சமூகம், சமத்துவம் கொண்ட அறநிலை சமுதாயத்தை உருவாக்குவோம். இப்போதைக்கு நாங்கள் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை. ஆனால் எங்கள் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும் கட்சிக்கு எங்களின் முழு ஆதரவு உண்டு. அவர்களுக்காக ஒவ்வொரு மக்களை சந்தித்து அவர்களின் ஆதரவை திரட்டி தருவோம். எங்கள் கட்சி சார்பில் வருகிற 23ஆம் தேதி திங்கட்கிழமை காஞ்சிபுரத்தில் மிகப்பெரிய அளவில் மக்களை திரட்டி கட்சியின் தொடக்க விழா மற்றும் கட்சியின் கொள்கை விளக்க விழா நடத்திட திட்டமிட்டிருக்கிறோம் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் R.V. ரஞ்சித் குமார், பிரேமலதா, ரஞ்சித் குமார், ஜோதிராமன், ஜோதி அம்மாள், வஜ்ரவேல் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.